ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட் எப்படி கிரியேட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு நமக்கு ட்ரஸ்ட் வேலெட் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். ஓகேங்களா, ட்ரஸ்ட் வேலெட் எதுக்குன்னா நம்மளுடைய கேலக்ஸி ஆட்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லா அமௌண்ட்டையும் நம்ம வந்து காயினாக சேஞ்ச் பண்ணி அதுலேருந்து நம்ம ஐஎன்ஆராக வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் பண்ணலாம் வித்தின் செகண்டில். ஓகேங்களா, இது எப்போத்துலேருந்துன்னா அக்டோபர் மந்த்லேருந்து தான் நம்ம வந்து காயின்லேருந்து கிரிப்டோ காயின்லேருந்து நம்ம வந்து பேங்க்குக்கு நம்ம வந்து கிரெடிட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆராகவே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். எப்போன்னா ஆகஸ்ட் 1 ஒரு வித்ட்ரால் கொடுப்பாங்க, செப்டம்பர் 1 அக்டோபர் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஜிஎல்எக்ஸ் காயின் கம்பெனியே லான்ச் பண்ணியிருக்காங்க, ஜிஎல்எக்ஸ் காயின் சொல்லிட்டு. ஓகேங்களா, இன்றைக்கி ஜிஎல்எக்ஸோடைய காயின் இன்றைக்கி ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 பைசா. ஓகேங்களா, இப்போவே நீங்கள் வந்து எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் காயினாக சேவ் பண்ணி வைக்கப்போ உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து ஐஎன்ஆர் தான் வேணும் அப்படின்றவங்க இப்போ ஒரு 3 மந்த் வந்து ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 1 அக்டோபர் 1 நீங்கள் ஐஎன்ஆராக நீங்கள் வித்ட்ரால் போட்டும் எடுத்துக்கலாம். இல்லை காயினை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறேன்றவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாக் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெனிஃபிட், ரொம்ப இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள்கிட்ட ஜிஎல்எக்ஸ் காயின் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் பேங்க்குக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வித்தின் செகண்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் மெயினாக கேலக்ஸி ஆட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கம்பல்சரியாக இதில் உங்களுடைய ட்ரஸ்ட் வேலெட் இதை வந்து க்ரியேட் பண்ணி வைங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். நீங்கள் அந்த கேலக்ஸி ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணப்பதும் பார்த்தீங்கன்னா இங்கே பர்சனல் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பர்சனல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவத்தார் சொல்லியிருக்கோம், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணவே ஃபஸ்ட்டு உள்ள கேலக்ஸிக்குள்ளே கேலக்ஸி ஆட்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணி உள்ளே வரப்பே ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே அவத்தார்னு சொல்லி காட்டும். இப்போ ஜாயின் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே நம்பர் எல்லாமே கொடுத்துருப்போம். புதுசாக ஒரு நபர்களுக்கு வந்து இந்த ஜிஎல்எக்ஸ் காயினும் காட்டும், பழைய நபர்களுக்கு வந்து இப்போ ஜிஎல்எக்ஸ் காயின் சொல்லி காட்டும். இந்த இடத்துல வந்து உங்களோட ட்ரஸ்ட் வேலெட்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், ஜிஎல்எக்ஸ் காயினோட அட்ரஸ் இருக்கும், அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படி நான் வந்து இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரஸ்ட் வேலெட்டை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது சொல்லி நம்ம முழுசாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணப்போ சர்ச் இருக்குல்ல, இந்த சர்ச்சில் போயிட்டு நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, இது போட்டதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் வேலெட்டுன்னு சொல்லி வந்துடும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட். ஓகேங்களா, இதை உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் சொல்லியிருக்கோம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் காட்டும். ஓகேங்களா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே உங்களோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்னா, ஓகே, ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போது இங்கே கெட் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்கோம். இந்த கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே க்ரியேட் நியூ வேலெட் இருக்கும். இந்த க்ரியேட் நியூ வேலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த சீக்ரெட் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் கூகுள் டிரைவ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கப் மேனுவலியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3 ஆப்ஷனுமே இங்கே டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்து முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 12 வேர்ட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, நீங்கள் வேலெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த 12 வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து எப்போவுமே மறக்கக்கூடாது. இல்லை நீங்கள் எதாச்சும் ஒரு சேவ் பண்ணி வைங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு நோட்டில் கம்பல்சரியாக 1 2 3 4 நம்பரை போட்டு இந்த வேர்ட்ஸை நீங்கள் எழுதி வைங்க. ஓகேங்களா, இதை மறக்காமல் எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூக்கு போங்க. அதுக்கு முன்னாடி போகாதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் காப்பி டு கிளிப் போர்டு இருக்கா, இதை காப்பி பண்ணி உங்கள் மொபைல்லே நோட் பேட் இருக்குல்ல, அந்த நோட் பேடில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாருக்காச்சும் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, இந்த நோட் பேடில் பேஸ்ட் பண்ணி வைக்கிறது, இல்லை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி வைக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு நோட் எடுத்து எழுதி வைக்கிறது, இது 3மே ஏதாச்சும் ஒன்று பண்ணி வைங்க. பண்ணி வச்சுட்டு அப்புறமா இங்கே கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா, கண்டினியூ கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் வேர்டு 1 என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ வேர்டு 1 கேப்புன்னு இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த வேர்டு 1 இங்கே கேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து வேர்டு 4 வேர்டை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 4th வேர்டு இருக்குது, ஸ்விங் இருக்குது.
ஓகேங்களா. ஸ்விங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வேறு வேறு வேர்டு இருக்கும். ஓகேங்களா. அதேமாதிரி இங்கே 7th வேர்டு கேட்டிருக்காங்க. 7th வேர்டில் என்ன இருக்குன்னு ஃபர்னான்ஸ் இருக்குது. அந்த ஃபர்னான்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10th வேர்டு. 10th வேர்டில் என்ன இருக்கோ அந்த 10th வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுங்க. முக்கியமான விஷயம், இதை நீங்கள் காப்பி பண்ணி யாருக்காச்சும் அனுப்பிச்சாச்சு வாட்ஸ்அப்பில் சென்டாச்சு பண்ணி வைங்க. அப்படி இல்லை நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வைங்க. அப்படி இல்லை நோட் பேடில், உங்களோட மொபைல் நோட் பேடில் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த ஆப்ஷனில் வரும். இதை நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இது பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்து முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 6 நம்பர்ஸ் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற மாதிரி ஒரு 6 நம்பர் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் யூஸிங் ட்ரஸ்ட் வேலட் சொல்லி வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரஸ்ட் வேலட் ஓப்பன் ஆகும். இவ்வளோ தான் நம்ம க்ரியேட் பண்ணுறது. க்ரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் அடுத்து நம்ம என்ன செய்யணுன்றது சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரஸ்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்ச அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. இங்கே ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிட்காயின், எத்திரியம், மேட்டிக், பிஎன்பி, டிடபிள்யூடி இது எல்லாமே ஷோ ஆகும். இது உங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகேங்களா. இந்த இது உங்களுக்கு ஷோ ஆகும். இதை நீங்கள் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே மேலே பாருங்கள். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே எத்திரியம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும். இந்த சர்ச் பாக்ஸில் மேட்டிக் MATIC மேட்டிக்னு போட்டிங்கனாவே மேட்டிக் பாலிகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் இது பாலிகானாக மாறிடும். ஓகேங்களா. மாறின அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்ரஸ் கேட்கும். இந்த அட்ரஸ் நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அதை டோட்டலாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் காப்பி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த அட்ரஸை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அந்த அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அந்த அட்ரஸை வந்து இங்கே பேஸ்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்படி தான் இருக்கும் அந்த அட்ரஸ். ஓகேங்களா. ஒரு டைம் நீங்கள் உள்ளே வரப்பெல்லாம் கம்பல்சரியாக நீங்கள் பாஸ்வேர்டை போட்டு தான் நீங்கள் உள்ளே வர முடியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேலக்ஸி டோக்கன், GLX எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. இங்கே நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா. நான் கொடுத்த அந்த அட்ரஸை இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டாவே, இல்லை நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அட்ரஸ் இங்கே இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. எடுத்துகிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி முடிச்சப்பறம் இங்கே இம்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இம்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. கிளிக் பண்ணி முடிச்ச அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து கேலக்ஸி ஆட்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா. அதனால் வந்து எனக்கு இப்படி ஓப்பன் ஆச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்கள் கேலக்ஸின்றது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கேலக்ஸி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டு ரிசீவ்னு இருக்கா, இந்த ரிசீவ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 1000 GLX காயின் நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. எனக்கு ஃப்ரீயாகவே கம்பெனி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அது எப்படி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போது இங்கே ரிசீவ் இருக்கா, இதை ரிசீவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்களா காப்பி, இந்த காப்பியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 காயின் ஃப்ரீயாகவே கேலக்ஸி கம்பெனிலேருந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். ஓகேங்களா. ஓகே, அடுத்து இங்கே நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த காப்பி பண்ணதை நீங்கள் உங்களுடைய ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எதுக்கு நான் சொல்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்ச அப்புறமா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டை போட்டு சப்மிட் சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம இதில் கேலக்ஸியில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3800 சம்திங் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதை நான் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நான் வந்து ஐஎன்ஆராக மாற்றணும்னா எனக்கு வந்து இப்போ ப்ரெசென்ட் நான் சொல்கிறேன், ஆகஸ்ட் 1 நான் வித்ட்ரால் கொடுக்க முடியும். ஓகே, இல்லை நான் எனக்கு ஐஎன்ஆர்லாம் வேணாம், இப்போதைக்கு நான் காயினை வந்து சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா காயின் நம்ம சேர்த்து வைக்க வைக்க நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு ரேட்டு போகப்போ நம்ம விற்றோம்னா நமக்கு நல்ல பைசா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது இதை வந்து நமக்கு வந்து இதை இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு 500 வந்து நான் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு நான் காயினாக மாற்றிக்கிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இங்கே 3 லைன்ஸ் இருக்கா, இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கா, இந்த வித்ட்ராவை கிளிக் பண்ணிக்கலாம்.
கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே GLXன்னு காட்டுது. ஓகேங்களா? இதே வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 1 அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 ஆப்ஷன் காட்டும் கூடவே. ஓகேங்களா? ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், GLXம் காட்டும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து எதில் வேணால் நீங்கள் 5000 கூட நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நமக்கு அக்டோபர் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் GLX காயினை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்ச அப்புறமா அந்த காயின் தேவைப்பட்டால் நீங்கள் அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காயின்லேருந்து எக்ஸ்சேஞ்சாக நீங்கள் வந்து அந்த அடுத்த நம்ம அக்டோபருக்குள்ளேயே நம்ம இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம். அது எப்படி நம்ம ஐஎன்ஆராக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக வித்தின் செகண்டில் 10 ரூபா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா GLX காயின் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேன். நான் அட்ரஸ் கொடுத்தது இங்கே அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 500 ஓகே, ஒரு 500க்கு காயின் வாங்கி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, 500 போட்டாச்சு. இங்கே சப்மிட் ஆப்ஷன் இருக்குது, அந்த சப்மிட்டும் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே, பேமெண்ட் ரெக்வஸ்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், தேங்க்யூன்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்னோடய பேலன்ஸ் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3800 சில்லற இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 500 நம்ம போட்டாச்சு. இப்போது அது வித்ட்ரால் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வித்ட்ரால் ஹிஸ்ட்ரி இருக்குது. இதில் போங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இது கம்ப்ளீட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரஸ்ட் வேலெட்டில் போய் நான் பார்த்தேன்னா எனக்கு 500 ருபீஸ்க்கு எவ்வளோ காயினோ காயினோட ரேட் இன்றைக்கி 1 பைசா. ஓகேங்களா? அந்த 1 பைசா அப்போ 500 ரூபாய்க்கு எத்தனை காயின்ன்றது நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டில் போனதுமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு நமக்கு அமுச்சு விட்ருவாங்க. நம்ம வேலெட்டில் நமக்கு கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம காயினாகவும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும், ஐஎன்ஆராகவும் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். என்ன கேட்டால் காயினாக நீங்கள் சேவ் பண்ணி இப்போதைக்கு விற்கிறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு நல்ல ரேட்டு போகும். அப்போ நம்ம விற்றோம்னா நல்ல காசு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து இப்போ இந்த ட்ரஸ்ட் வேலை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. முடிச்ச அப்புறமா வந்து உங்களுக்கு 1000 காயின் வந்து ஃப்ரீயாக வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ், ஓகேங்களா, ட்ரஸ்ட் வேலெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட் எல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஓகே, ட்ரஸ்ட் வேலெட் எல்லாமே க்ரியேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? முடிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அட்ரஸை எப்படி எடுக்கிறதுன்னா ஒரே நிமிஷம். ஓகே, அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே GLX காயின் உங்களுக்கு ஷோ ஆகும் பார்த்தீங்களா? அப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரிசீவ் இருக்கும், ரிசீவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காப்பின்னு இருக்கும். இதை காப்பி பண்ணி இந்த இதுவை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 காயின் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுருவாங்க கம்பெனி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.